ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐபிசி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் 19 முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. காணத் தவறாதீர்கள். வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். கனைமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கூடு நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி நிச்சயம் புலனாய்வு துறையில் பயிற்சி பெற்ற ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் என்று தற்பொழுது கதைகள் எல்லாம் வெளிவருகிறது. அதோடு குறைந்தது 6 மாதங்களாவது புலனாய்வு பிரிவில் பயிற்சி பெற்ற ஒரு பெண்ணினால்தான் இதுபோன்ற செயற்பாட்டை செய்ய முடியும் என்றும் முன்னாள் போராளி ஒருவர் கருத்து தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற போது கொலையாளி செவ்வந்தியை தவிர இன்னும் சில குழுவினர் இருந்திருக்கலாம் எனவும் இன்னும் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கலாம் என்றும் அந்த முன்னாள் போராளி சொல்லியிருக்கிறார். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் திட்டமிட்டபடி சரியாக நடைபெற்றிருக்கின்ற விதத்தினை பார்க்கின்ற போது முழுமையான பயிற்சி பெற்ற குழுவின் செயற்பாட்டின் சாயலாக இருக்கிறது என்ற விடயம் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. இதையும் தாண்டி நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான இசாரா செவ்வந்தியை வீடமைப்பு மற்றும் நீர் விநியோக பிரதி அமைச்சர் டிபி சரத் புகழ்ந்து பாராட்டி இருக்கின்றார். பெண் என்ற வகையில் இசாராவின் அறிவாற்றல் வியப்புக்குரியது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இசாரா குற்றச் செயல்களுக்காக பயன்படுத்திய அறிவாற்றலை நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தி இருந்தால் நாடு முன்னேறி இருக்கும் என்ற விடயம் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. வெளிக்கந்த நவசேனபுர பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். போதியற்ற நாடு அழகிய வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த நிகழ்வு நடைபெற்றது. குற்றச்செயல் ஒன்று பின்னணியில் பெண் என்ற வகையில் இசாரா பயணம் செய்த பாதை அவர் எவ்வளவு அறிவாற்றல் கொண்ட நபர் என்பதை வெளிப்படுத்துவதாக தெரிவித்திருந்தார். அவரது அந்த ஆற்றல்களை நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக பயன்படுத்தினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கப்பெறும் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். எனவே நாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளன என்ற விடயத்தை பிரதியமைச்சர் டிபி சரத் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை தாண்டி அனுர் அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கையால் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த குற்றவாளிகள் கலக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காரணம் இசாரா செவ்வந்தியை பிடித்திருந்த அந்த விதம். இந்த நிலையில் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த சுமார் 25 குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்டர்போல் அதிகாரிகள் இலங்கை காவல்துறையினருக்கு உதவியதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறார். இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் பதுங்கியுள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடங்களை மாற்ற ஆரம்பித்து இருக்கிறார்கள். எனினும் வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க இன்டர்போல் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. காவல்துறையினர் மிகவும் அவசியமாக உள்ள 25 குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய தேவையான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை புலனாய்வு துறையின் நேர்த்தியான செயற்பாடு காரணமாக வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 18 பேர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் வேலை அமைப்புடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்பது தற்போது வெளிவந்திருக்கின்ற ஒரு விடயம். இதையும் தாண்டி நாமல் தொடர்பான எந்த தகவலையும் இசாரா செவ்வந்தி இன்னும் வெளியிடவில்லை. அதனால நாமல் ராஜபக்ஷ அச்சமடைய தேவையில்லை என்ற விடயத்தை பிரதியமைச்சர் இரங்க குணசேகர சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரிந்தது இன்னும் ஒன்று நாமலை பற்றி சொல்லவில்லை. இதனால நாமலின் வேலையை பார்த்து கொண்டிருப்பது நல்லது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். இதேவேளை கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற விடயத்தையும் பிரதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். செவ்வந்தியை கைது செய்ய அரசாங்கத்துக்கு 1 வருடம் சென்றுள்ளதாகவும் அரசாங்கத்தின் போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து நாமல் விசனம் தெரிவித்திருந்ததும் இங்கு மிக முக்கியமான ஒரு விடயம். நாமல் ராஜபக்ஷ அண்மைய நாட்களில் பதிவை வெளியிட்டிருந்தார். செவ்வந்தியினுடைய கைது நடவடிக்கையை தொடர்ந்து அவருக்கு சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அவருடைய பின்புலத்தில் யார் இருக்கின்றார்கள் என்பதை சட்டம் வெகு விரைவில் வெளியில் கொண்டு வர வேண்டும். அந்த பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்மை குற்றவாளிகளுக்கு சட்டம் சரியான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதன் பிற்பாடு இவ்வாறான பதிவுகள் வெளிவந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கனைமுள்ள சஞ்சீவ படுகொலையினுடைய முக்கிய சூத்திரதாரியான இசாரா செவ்வந்திக்கு ஊடகங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை பேராதனை பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் பீடத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் மயூர சமரகோன் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் தன்னுடைய பதிவில் பல விடயத்தை சொல்லியிருந்தார். அது சார்ந்து பார்க்க போகின்றோம். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தியினுடைய வருகையை அறிவிக்க முக்கிய இலத்திரனியல் ஊடகங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சரியான நேரத்தில் வந்துவிட்டிருந்தது. இளைஞர் யுவதிகள் மனதில் விதைக்கப்படுகின்ற தவறான எண்ணம் அந்த விடயம் சார்ந்து நிறைய விடயத்தை அவர் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். இது சார்ந்தான பதிவுகளையும் நாங்கள் கடந்த உண்மையின் நலசல் நிகழ்ச்சியினூடாக சொல்லியிருந்தோம்.
ஏன் இவ்வாறான பதிவுகளை சமூக வலைத்தளத்தில் போடுகின்றீர்கள் என்கின்ற பல கேள்விகளை நாங்கள் தொடுத்திருந்தோம். அதைத்தான் இவரும் சொல்லியிருக்கிறார். இளைஞர் யுவதிகளுடைய மனதில் விதைக்கப்படும் தகவல் ஒவ்வொரு மணி நேரமும் அறிவிப்பு செய்தது. இசாராவின் வருகைக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் என பல செய்திகள் வெளியிடப்பட்டன. அவர் திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபட்டவர். இதனால் பாதாள உலகில் ஈடுபட்டு பிரபலமடைந்து இறந்தாலும் பரவாயில்லை என்ற உணர்வு இளைஞர் யுவதிகளின் மனதில் விதைக்கப்படுகின்றது என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். காவல்துறை அதிகாரிகள் அவரிடம் கதைத்த காணொளியில் மரியாதையாக தங்கை என உரையாடி இருக்கின்றார்கள். இசாரா ஒரு சோப்பு அல்லது கிரீம் விளம்பரத்தில் கூட நடிக்கக்கூடும். நாசாவில் வேலை செய்யும் ஒரு இளைஞர் வருவது போல அவரின் வீட்டு நாய்க்கு கூட தெரியாது. 96 கிரிக்கெட் உலக கிண்ணத்தை கொண்டு வந்த அர்ஜுனாவுக்கு கூட இவ்வளவு வரவேற்பு கிடைக்கவில்லை. நாளைக்கு இசாரா ஒரு சோப்பு அல்லது கிரீம் விளம்பரத்தில் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற விமர்சனம் வந்திருக்கிறது. உண்மையில் ஏன் இந்த விமர்சனம் வந்தது என்ற கேள்விகள் இருக்கிறது. காரணம், இந்த சமூக வலைத்தளத்தில் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு, அவருடைய அழகை வைத்து, அவருடைய அந்த உடையை வைத்து, அவருடைய அந்த தலைகளில் இருக்கக்கூடிய அந்த தலையினுடைய அழகை சார்ந்து அவர் இப்படியெல்லாம் இருக்கிறார், அந்த தோற்றத்தை வைத்து சமூக வலைத்தளத்தில் ஏராளமானவர்கள் போடுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக கனேமுல்ல சஞ்சீவனுடைய கொலையோடு சம்பந்தப்பட்ட முதல் நபர் பிடிபடுகின்ற பொழுது அவருடைய புகைப்படம் சார்ந்து பெண்கள் ஏராளமானவர்கள், நான் அவருக்கு ரசிகையாக இருக்கிறேன், இவரை நான் முதல்ல பார்க்கவில்லை, அவள் ஒரு அழகாக இருக்கிறார், நடிகரை போன்று ஒப்பிட்டு பல பேர் அதுக்கு அடிமையாக தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் அவர்கள் ஸ்டேட்டஸ்களாக பதிவு செய்திருந்த விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்றுதான் இப்பொழுது இசாரா செவ்வந்திக்கும் வழங்கப்படுகிறது. ஆகவே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு தோற்றம் ஒன்று, ஒரு எண்ணப்பாடு என்று எழும்பும். பேராசிரியர் சொன்னது போன்றுதான், பாதாள உலக குழுவில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளில் நான் பிடிபடுகின்ற பொழுது கொஞ்சம் என்னை சார்பாக கொஞ்சம் பிரபலமாக என்னை பேசுகிறார்கள், எனக்கான ஒரு மரியாதை கிடைக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஆகவே அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு ஏன் எங்களுடைய சமுதாயத்தை தள்ளுகின்றீர்கள் என்ற ஒரு விடயத்தை அங்கு சொல்லி இருக்கின்றார். ஆகவே அது சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை எங்களுக்கு கட்டாயம் இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி இசாரா செவ்வந்தியின் கைது தொடர்பில் மேலும் பல அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் செவ்வந்தியினுடைய கைது செய்யப்பட்ட போது தமிழினி என்ற போலி பெயரோடு அவர் வீடொன்றில் தங்கியிருந்ததாக சொல்லப்பட்டது. குறித்த பெயருடன் கூடிய இந்திய அடையாள அட்டையை JK பாய் தயார் செய்து கொடுத்துள்ளதாக சொல்லப்பட்டிருந்தது. இது குறித்து மேலும் தெரிய வருகின்ற பொழுது பல விடயங்கள் வந்திருந்தது. அக்டோபர் 10 சம்பந்தப்பட்ட நடவடிக்கைக்காக உதவி காவல் கண்காணிப்பாளர் ரோகன உலுகலவும் கிகான் சில்வா என்ற காவல்துறை அதிகாரியின் நேபாளத்துக்கு சென்றிருந்தார். அங்கு அவர்களுக்கு நேபாளத்துக்கான பிரதி தூதுவர் ஜமீரா முனசிங்கவும் அவரது கணவரும் தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து அந்த நாட்டு காவல்துறையையும் தொடர்பு கொண்டு அது சார்ந்த நகர்வுகளை மேற்கொண்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த நாட்டு காவல்துறையினர் வேறொரு தரப்பினர் மூலம் JK பாயை கைது செய்திருந்தார்கள். கைது செய்யப்பட்ட பின்னர் அவரிடம் ரோகன் உலுகல இசாராவை பெற்று கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாது என்று பதிலளித்திருந்தார். எனினும் காவல்துறையினர் இசாராவின் தொலைபேசி எண்ணை அவரிடமிருந்து கண்டுபிடித்து மேற்கொண்ட விசாரணையில் இசாராவின் இருப்பிடம் கண்டறியப்பட்டிருந்தது. நேபாள காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்தை விசாரித்த போது இந்தியாவின் பெங்களூரில் இருந்து வந்த தமிழினி என்ற பெண் 2 மாடி வீட்டின் மேல் தளத்தில் வாடகைக்கு தங்கியிருப்பது தெரிய வந்திருக்குது. இதற்காக தமிழினி என்ற பெண் மாதத்துக்கு 6000 நேபாள ரூபாயை அவருக்கு செலுத்தி இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதன்படி மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் தமிழினி என்ற பெயரில் தங்கியிருக்கும் நபர் இசாரா செவ்வந்தி என்பது கண்டுபிடித்தார்கள். ஒலுகளவு நேபாள காவல்துறையினுடன் தொடர்புடைய இடத்துக்கு சென்ற மற்றொரு அதிகாரியும் கீழ்த்தளத்தில் தங்கி மற்ற அதிகாரிகளை மேல்தளத்துக்கு அனுப்பி இசாராவை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார்கள். பின்னர் இசாராவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பிறகு மதுகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் 1 மாதம் ஒளிந்து கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. பத்மேயின் அறிவுறுத்தலின் பேரில் தேனியா பகுதிக்கு சென்று சுமார் 1 மாதம் அங்கேயே தங்கியிருந்த நிலையில் பெக்கோ சமன் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அங்கு செய்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் யாழ்ப்பாணம் சென்று 3 நாட்கள் தங்கி JK பாயுடன் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி சென்றிருந்தார். குறித்த பயணத்தின் சுமார் 5 மணி நேரம் எடுத்ததாகவும் ஒரு பெரிய படகுல சிறிய தூரம் சென்று பின்னர் ஒரு சிறிய படகுல இந்தியாவுக்குள் நுழைந்ததாகவும் இசாரா சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் சுமார் 2 வாரங்கள் தங்கிய பிறகு JK பாய் தமிழினி என்ற பெயரில் ஒரு இந்திய அடையாள அட்டையை தனக்கு வழங்கி பின்னர் நேபாளம் சென்றதாகவும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்கிறது. பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மற்றும் குற்றவாளிகள் நாட்டுக்கு அழைத்து வருகின்ற பொழுது சமூக ஊடகங்கள் குவிந்திருப்பதை அவர்கள் அறிவார்கள்.
கேமராக்களை பார்த்து புன்னகையை உதிர்ப்பார்கள், ஆனால் கொழும்பு குற்றவியல் பிரிவுக்குள் நுழைந்ததும் கதறி அல்லது பீதியில் உறைந்து போவார்கள் என காவல்துறை அதிகாரி நிசாந்த சைசா சொல்லியிருந்தார். இசார சம்பந்தியை நேபாளத்திலிருந்து அழைத்து வந்த நிலையில் அவர் ஊடகங்களுக்கு முன்னர் சிரித்த முகத்தோடு செல்லும் காட்சி வெளியாகி இருந்த நிலையிலேயே காவல்துறை அதிகாரி இந்த விடயத்தை சொல்லியிருக்கார். ஏனென்று சொன்னால் எல்லோரும் சொல்லியிருந்தார்கள், அதன் எந்த பெரிய குற்றத்தை செய்துட்டு ஒரு சர்வசாதாரணமாக அழகாக சிரித்து கொண்டு வருகிறார், அவளை பார்க்கின்ற பொழுது இப்படி இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு கதை ஏராளமாக பரவி இருந்தது. அதற்காக வேண்டித்தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். வருகின்ற பொழுது நாங்கள் இதை சாதித்து விட்டு வந்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு புன்னகையோடு தாங்கள் ஒரு தைரியமானவர்களாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அங்கு விசாரணை என்று வருகின்ற பொழுது கையெடுத்து அழுதி கதறுகின்ற நிலைப்பாடு என்பது ஏராளமாக இருக்கின்றது. ஆகவே அது வெளிச்சத்துக்கு வருவதில்லை என்கின்ற வகையிலான அவருடைய அந்த உரை இருந்தது என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நியதி. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.